சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏக்கா ஏக்கா என்னாச்சுக்கா உனக்கு? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏக்கா ஏக்கா என்னக்கா முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு? என்னாச்சுக்கா உனக்கு? சின்ன பொண்ணு, நம்ம அனிதாவ அவன் மாமங்காரன் என்ன அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டான். சின்ன பொண்ணு. என்னக்கா சொல்லுத? ஒன்னு அந்த ஆளை அடிச்சு போட்டு அனிதாவை தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா சின்ன பொண்ணு, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்னால முடியல. என்னையும் அடிச்சு போட்டு அந்த பிள்ளையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். நான் உன்னையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீதான் வரவே இல்ல. சின்ன பொண்ணு, அனிதாவை எப்படியாவது காப்பாத்தியாகணும். சின்ன பொண்ணு, பாவம் அந்த பிள்ளை வாய் நிறைய மைடி மைடி என்ன காப்பாத்துங்கன்னு வேற சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னால முடியல சின்ன பொண்ணு, அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அக்கா அந்த ஆளு எந்த பக்கம் போனாருன்னே தெரியலையா? இந்த பக்கமா தான் போனோம் சின்ன பொண்ணு. எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏக்கா இந்த பக்கமா போனோம்னா அந்த ஆள் வீட்டை நம்ம எப்படிக்கா கண்டுபிடிக்க? சின்ன பொண்ணு, எப்படியாவது அனிதாவை காப்பாத்தணும். சின்ன பொண்ணு. அக்கா ஏக்கா நீங்க முதல்ல எந்திரிங்கக்கா, வீட்டுக்கு போவோம். முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அனிதாவை தான் எப்படியாவது காப்பாத்தணும். அக்கா ஏக்கா நீ முதல்ல வாக்கா, வீட்டுக்கு போவோம். இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணு இல்ல, அனிதாவை காப்பாத்தணும், காப்பாத்தணும். ஏக்கா ஏக்கா கண்ணு முழிச்சு பாருக்கா. சின்ன பொண்ணு, அனிதாவை எப்படியாவது காப்பாத்தணும். சின்ன பொண்ணு. ஏக்கா காப்பாத்தலாம், முதல்ல நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, அனிதா பாவம். சின்ன பொண்ணு, என்னால இப்ப வர முடியாது. என் வீட்டுக்காரரை வேணா கூட்டிட்டு போ. சின்ன பொண்ணு, அனிதாவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஏக்கா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் நல்லதுதான், அதுக்குன்னு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நான் நல்லாதான் இருக்கேன் சின்ன பொண்ணு, முதல்ல அனிதாவை தான் காப்பாத்தணும். அவ மாமங்காரன் எப்படி கோவமா அந்த பிள்ளைய இழுத்துட்டு போனோம் தெரியுமா? ஏக்கா அனிதாவை காப்பாத்தலாம்க்கா, முதல்ல ஒன்ன காப்பாத்தணும். முதல்ல வீட்டுக்கு வாக்க போவோம். சொன்னா கேளு சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த படுபாவி போய் அடிச்சு போட்டு முகமெல்லாம் காயமா இருக்கு, ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அந்த அண்ணன் என்கிட்ட வந்து கேட்டாருன்னா நான் என்னக்கா பதில் சொல்லுவேன்? முதல்ல வீட்டுக்கு வாக்க போவோம். ஏக்கா ஏக்காவா? யார் அது? ஏக்கா நான் தான்க்கா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. தம்பி அருணே, என்னாச்சு தம்பி உனக்கு? ஏக்கா அனிதாவை அவ மாமங்காரன் தூக்கிட்டு போனார்லக்கா, நான் போய் தடுக்க போனேன். என்னையும் நல்லா அடிச்சு போட்டுட்டு அனிதாவை தூக்கிட்டு போயிட்டாருக்கா. அட படுபாவி மாமே, இப்படி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டுலாம் போயிருக்காரு. அவரு தாய் மாமன் இல்ல, சரியான ரவுடி மாமனெல்லாம் இருக்காரு. ஐயோ நான் என்ன செய்வேன்? மரகதக்காவும் இந்த தம்பியும் அடிபட்டுலாம் இருக்காவோ. ஏக்கா நீ வாக்கா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். இல்ல சின்ன பொண்ணு, அனிதாவை காப்பாத்தலாம், அதுக்கு முதல்ல ஒன்ன காப்பாத்தணும். வா வீட்டுக்கு போவோம். எப்படி அடிச்சு போட்டக்க அந்த படுபாவி ரவுடி பைய, அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அடிச்ச கைய முறிச்சு அடுப்புல வச்சு விடுவோம்ல. தம்பி நீங்களும் வீட்டுக்கு வாங்க தம்பி. ஏக்கா அனிதாவை காப்பாத்தணும்க்கா. அனிதாவை காப்பாத்துற வேலை ஏன் வேலை. முதல்ல நீங்க 2 பேரும் வாங்க, உங்களுக்கு காயத்துக்கு மருந்து போடணும். திமுரு பிடிச்ச சோனகிரி தாய் மாமே, அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். எங்க மரகதக்காவே அடிச்சு போட்ட லே இருல, வான் சாவி என் கையில தான்ல. அதான பார்த்தேன், நம்ம நல்ல கண்ணை சந்து தூங்கி இருக்கோம். இன்னும் ராத்திரி சாப்பாடே சாப்பிடல, அதான் வயித்துல ஒரு மாதிரி கடமுடா கடமுடான்னு சவுண்ட் கேக்கு. இந்த மரகதக்கா காலையில மத்தியானம் அப்புறம் சாயங்காலம் காப்பியும் பஜ்ஜியும் கூட நேரத்துக்கு கொண்டு தந்தாவோ, ஆனா ராத்திரி சாப்பாட தர மறந்துட்டாவளோ. சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. மரகதக்காவுக்கு என் மேல அன்பு பாசம் அப்புறம் அக்கறை எல்லாம் அதிகம். அதனால தானே வீட்டுக்குள்ளேயே என்ன கெட்டி போட்டாலும் வேளா வேலைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடா பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாவோ. இந்த அக்கா ராத்திரிக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாவோ. நம்ம தான் நல்லா அசந்து தூங்கிட்டோம்ல, சரி பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு போல, அப்புறமா சாப்பாடு கொடுத்துக்கிடலாம்னு நினைச்சிருப்பாவளா இருக்கும். ஏன்னா மரகதக்காவுக்கு என் மேல அம்பிட்டு பாசம். சரி நாம தான் முழிச்சிட்டோம்ல, இனி மரகதக்கா கிட்ட சாப்பாடு கேப்போம். மத்தியானமே மீன் குழம்பு வச்சிருந்தாவோ, அதுவும் மாங்காலாம் போட்டு என்ன டேஸ்டா இருந்துச்சு. அந்த சாப்பிட்ட டேஸ்ட் இன்னும் என் நாக்கல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப எப்படியும் சுடுச்சோறு வடிச்சிருப்பாவோ, சுடுச்சோத்துல அந்த மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும். சரி அந்த அக்காவை கூப்பிடுவோம். எக்கா மரகதக்கா, இப்படி ஒரு பாசமான அக்கா கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் கொடுத்து வச்சிருக்கேன். ஏக்கா மரகதக்கா, என்ன அணக்கமே இல்ல. ஏக்கா ஏக்கா மரகதக்கா,
வீட்ல யாருமே இல்ல போலுக்க. ஐயையோ, நாம ஒத்தையில இருந்தா பேய் பிசாசெல்லாம் வந்துருமே. நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயே ஆவணும். எப்படி போவ? கயிறு வேற நல்லா கெட்டி வச்சிருக்காவல. என்ன இது? கையை எடுத்த உடனே வந்துட்டு. அப்படின்னா கைத்த வச்சு என்ன கெட்டி வைக்கலையா? கைத்துல பசைய போட்டு என் மேல ஒட்டிய வச்சிருக்காவோ? அட, இது கூட இவ்வளவு நாளா தெரியாமல நான் பாட்டுக்கு இந்த சேர்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். வீரமே ஜெயம், தப்பிச்சு ஓடு மேனகா. இந்த சின்ன பொண்ணு சரியான ஆளுதான். எங்க மாமியார் செஞ்சு வச்ச சாணி வரட்டியவே பையில போட்டு கொண்டு வந்து குப்பை தொட்டில வச்சிருக்காள்ல. அப்ப பணம்னு சொல்லி நம்மள ஏமாத்ததுக்கு வந்திருக்கா. எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருப்பா இவ. ஒருவேளை நாம தான் போன் பண்ணோம்னு இந்த சின்ன பொண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கும். அதனாலதானே எங்க வீட்டு சாணி வரட்டியவே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா இதுலயும் ஒரு லாபம் இருக்கு. பேக் கிடைச்சு. பேக் எப்படி ஒரு 500 1000 ரூபாய் காணும். நானே எங்கேயாவது நம்ம டூருக்கு போகும்போது துணிமணி எல்லாம் வச்சு கொண்டு போறதுக்கு ஒரு புது பேக் வாங்கணுமேன்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல புது பேக் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் ஓசில. எடி, ஏ கூர்கட்டவள நில்லுடி. இது இருட்டுல ஓடிக்கிட்டு வந்து தட்டிக்கிட்டு விழுந்துற போறியா? ஏதே சின்ன பொண்ணுக்கு முன்னாடி நீங்க என்ன அடிக்க மாதிரி நல்லா நடிச்சியதே. இது பாத்தீங்களா, புது பேக் கிடைச்சிருக்கு. நாம டூருக்கு இருக்கு எங்கேயாவது போனா நம்ம துணிமணி எல்லாம் வச்சு கொண்டு போலாம்டே. வாங்க வீட்டுக்கு ஓடியே போயிருவோம். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சின்ன பொண்ணு இன்னும் பின்னாடியே தான் வருவா பாத்துக்கிடுங்க. அப்புறம் அவ அந்த பேக்கையும் தூக்கிக்கிட்டு ஓடியே போயிருவாட்டே. வாங்க போவோம். ஆமாடி, ஒரு பேக் வாங்குறதுக்கு கூட எனக்கு வழி இல்லாமலாட்டி நான் இருக்கேன். எத்தே அப்படி எல்லாம் சொல்லாதே. வாங்க போவோம். விலை கொடுத்து வாங்குறத விட இப்படி ஓசில கிடைக்க பேக் தான் ரொம்ப அழகா இருக்கும். வாங்கத்தே போவோம். எங்கடி போவோம் போவோம்னு சொல்லிட்டு கிடக்க. இன்னைக்கு உன்னை காலி பண்ணாம விட மாட்டோம்ல. ஏதே சின்ன பொண்ணு ஒண்ணு உங்க பின்னாடி வரல. நீங்க என்ன ஏசுது அடிக்கிறது மாதிரிலாம் நடிச்சது போதும் தே. என்னடி நடிப்பு நடிப்புன்னு சொல்லிட்டு கிடக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. என்ன எங்க அத்தை இப்போ நடிக்க மாதிரி தெரியலையே. என்னடி புலம்பிட்டு கிடக்க. உன்னையெல்லாம் இவ்வளவு நாளா விட்டு வச்ச பத்தியா, அதே தப்புடி. என்னது இப்படி கோவப்படுதியா? என்னோட புத்திசாலித்தனத்தாலதான் எல்லாம் யோசிச்சதே தெரியுமா? சாதாரண மருமக மாதிரியா என்ன வச்சிருந்தீங்க? உங்க வீட்டு மகாராணி மாதிரிலதே என்ன வச்சிருந்தீங்க? வாய மூடிடி, செவுட்ட பியாத்த எடுத்துறமத்துக்க. என்ன அடிக்க வரீங்களா? அடிக்கணுமா? உன்னையெல்லாம் தோலை உரிச்சு தொங்க விடணும்டி. என்னோட புத்திசாலித்தனத்தை பாராட்டதுக்கு இல்லாம இப்படி என்ன அடிக்க வரியா? பாருடி, உன்னையெல்லாம் அடிக்க வேண்டி செய்யணும். இன்னைக்கு பாரு, உன் முடிவு என் கையில தான்டி. புத்திசாலித்தனமா, பெரிய புத்திசாலித்தனம். உன் புத்திசாலித்தனத்தை குப்பையில போட்டு எரிக்கணும்டி. என் புத்திசாலித்தனத்தை இப்படி எல்லாம் சீப்பா எடை போடாதே. வாய மூடிடி. வீட்ல ஒரு வேலையும் செய்யாம 4 வீட்ல ஓசிச்சு ஒரு வாங்கி தின்னுட்டு கிடந்தேன். சரி சவன் போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப ஏமாத்துற பொழப்பு இதெல்லாம் உனக்கு தேவையாடி? என்ன பத்தி இப்படி எல்லாம் சொல்லாதே. 4 வீட்ல ஓசிச்சு ஒரு வாங்குனதுல ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டேளா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யார் வீட்ல என்ன குழம்பு கூட்டுன்னு கண்டுபிடிச்சு அதுல நமக்கு எது பிடிக்கும்னு பார்த்து நேரம் பார்த்து அவங்க வீட்ல போய் வாங்குறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஈஸியா சொல்லிட்டியா? என்னடே நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கியா? யாரு மிதிக்கியா? உன்னை இவ்வளவு நேரமா பேச விட்டதே தப்புடி. யாராவது என்ன காப்பாத்துங்க. எங்க மாமியார் என்ன அடிச்சு கொல்லுதாவோ. என்னக்கு சொன்ன? உன்னை நான் அடிச்சு கொல்லுவேனா? சரிடி, ஒரேடியா போய் சேரு. அப்பதான் இந்த ஊருக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. 4 வீட்ல போய் ஓசிச்சு ஒரு வாங்கிட்டீங்க. என்னமோ சாதனை படைச்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். 10 லட்சம் பணம் வண்டியில வரும். எங்க அம்மா அப்பாவும் கொண்டுட்டு வருவாவோ. நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு சொல்லி என்ன பேராசப்படுத்தி விட்டுட்டு கடைசியில திருட்டு வேலையடி பாக்க. நான் எங்கேயும் திருடலதே. ஆமா, நீ திருடல, ஊரை ஏமாத்தி பொழைக்கலாம்னு பார்த்த. அப்படிதானே? காலையில மத்தியானம் ராத்திரின்னு மரகதம் வீட்டுலதான் 3 நேரமும் ஏதாவது ஒரு குழம்பு கூட்டன்னு வாங்கி முழுங்குவேன். அவனையே ஏமாத்தி 10 லட்சம் ரூபாய் பணத்தை 10 மணிக்கு ராத்திரி குப்பை தொட்டில கொண்டு போடுன்னு சொல்லியிருக்கிய. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குடி? திமிரு பிடிச்சவள, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண பாத்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி. நீ எல்லாம் இவ்வளவு காலமா இந்த உலகத்துல இருந்ததே வேஸ்ட். அதுலயும் நீ சொன்னதையெல்லாம் நம்பி நானும் ஒரு நிமிஷத்துல என் புத்திய மாத்திக்கிட்ட பத்தியா? என்ன செருப்பாலேயே அடிக்கணும். விட்டுருக்கே
சொன்னோம்லடி உனக்கு இன்னைக்குதான் கடைசி நாளுன்னு. அதுவும் உன் முடிவு என் கையில தான்டி. எப்படி இருந்த என்ன எப்படி பேராசை பிடிச்சவளா மாத்துன? வாடகை வீட்டை விலை கொடுத்து வாங்க போறாளாம்ல, நீயாட்டி வாங்குவ? வாடகை வீட்டுல உனக்கு இனி வாசல் கூட கிடையாதுடி. ஐயோ ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கு. இவ்வளவு சத்தம் கூப்பாடு கலைவர் நடக்கு. இந்த முக்காடு மகன் எங்கதான் போனா? ஏல முக்காடு, ஏல மோகே, இந்த பயலுக்கு காதும் கேட்காது ஒண்ணும் கேட்காது. குளிர்ல நல்லா இழுத்து போத்திக்கிட்டு எங்க போய் தூங்கிட்டு கிடக்கானோ? லேய், எங்கல போய் தொலைஞ்ச? ஏமா என்னம்மா நடு ராத்திரில நடு தெருல கிடந்து சத்தம் போட்டு கிடக்க? ஆமல, நடு ராத்திரி நடு தெருல கிடந்து நான் சத்தம் போட்டு கிடக்கேன். எல்லாம் எனக்கு நேச்ச பாரு. கீதாவுக்கு என்னாச்சு? என்னாச்சா? உசுரு ஊஞ்சலாடிட்டு கிடக்கு. என்னமா சொல்லுத? உசுறு ஊஞ்சல் ஆடிட்டு கிடக்கா? யாராவது அடிச்சு பிடிச்சு போட்டு போயிட்டாங்களா? இல்ல மாமியார் மருமகளும் நல்ல ஒத்துமையாதனமா இருந்தீங்க, இப்ப என்னமா திடீர்னு இப்படி சண்டை போட்டு கிடக்கிய? என்னடா குளிர்ல உன் இஷ்டத்துக்கு வாம்பாட்டுக்கு பேசி புலம்பிட்டு கிடக்க? உன் பொண்டாட்டி நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்தி விட்டாள. என்னமா சொல்லுத? ஏமாத்திட்டாளா? ஆமல, கேட்டியல எப்படி ஏமாத்திருக்கானே? உனக்கெல்லாம் இந்த வேலை அவசியமாட்டி. உசுறு ஊஞ்சல் ஆடப்படாதுடி, ஒரேடியா போய் சேர்ந்துடணும். இப்ப மட்டும் என்னத்துக்குமா நீ சத்தம் போட்டு கிடக்க? அதான் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னோம்ல, இவளை நம்பாத இவளை நம்பாதன்னு. நீதான் என்னமோ 10 லட்சம் கிடைக்கும், என் மருமவ நம்ம வீட்டு மகாராணி, நம்ம வீட்டு குடும்ப குத்து விளக்குன்னு ரொம்ப அவளை தூக்கி வச்சு பாராட்டிட்டு கிடந்த. என்னல செய்ய, எல்லாம் என்ன பிடிச்ச நேரம். இவ்வளவு காலமா நம்ம கஷ்டத்திலே இருக்கமே, நம்ம கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமேன்னு நினைச்சுதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் இப்படி ஏமாத்துவான்னு யாரு கண்டால? பாருல, இப்ப நான் சொல்லிவிட்டேன், நம்ம இருக்கப்பட்டது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, எந்த வீட்டு வாசப்படிக்கும் இவ கால வைக்க கூடாது. என்னது வாசப்படியில நான் கால வைக்க கூடாதா? இங்க பாருல, இவ இனி எனக்கு மருமவளும் இல்ல, நான் அவளுக்கு மாமியாரும் இல்ல. இல்ல எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு நீ நினைச்சான்னு வச்சுக்க, இவளை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிரு. இனி இவ என் நடுல காலடி எடுத்து வைக்க கூடாதுல. காலடி என்ன என் வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா ஏமா, நீ என்ன சொல்லுது? நானும் தான் சொல்லுதேன், இனி இவ நம்ம வீட்டு வாசப்படிக்கு வரவே கூடாதுமா. அதான் நான் பார்த்தேன். ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஆமா, ஊரை ஏமாத்தப்பட்டவளுக்கு பாட்டு ஒண்ணுதான் கேடு. ஆஹா, என்ன நடக்குதுங்க? புருஷனும் மாமியாருமா சேர்ந்து கீதாக்காவை இப்படி நடு ரோட்ல அடிச்சு போட்டிருக்கீங்களா? கேட்கறது யாரு இல்லன்னு நினைச்சியா? என்ன அநியாயம் இது, என்ன அக்கிரமம் இது? மாமியார் மருமகளும் சண்டை வரதான் செய்யும், அதுக்குன்னு நடு ரோட்ல நடு ராத்திரியில போட்டு இப்படி அடிச்சு போட்டிருக்கீங்களா? கேட்கறது யாரு இல்லன்னு நினைச்சியாலோ? வாடி அம்மா ராசாத்தி, அநியாயத்தை தட்டி கேட்கப்பட்டவளா? நான் ஒண்ணும் ராசாத்தி இல்ல, மேனகா. சரிடி அம்மா, மேனா மினிக்கு மேனகா. இப்படி கீதாக்காவை அடிச்சு போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எதிரா நான் குரல் கொடுப்பேன். நீ குரலை கொடு, இல்லனா உன் குரவளைய கொடு. எனக்கு என்ன டீ? என்னது எனக்கு என்ன டீயா? ஆமா டீ, விளக்கெண்ண. என்ன அடிச்சு போட்டேளா? என்னது அடிச்சு போட்டேளாவா? என் மருமவா கொஞ்ச நஞ்ச நல்லதா இருந்தா, ஆனா இப்படி ஊரை ஏமாத்துற அளவுக்கு அவளுக்கு புத்தி வர்றதுக்கு காரணமே நீதானே டீ. ஆமா நீதானே டீ, நீதானே டீ. இவ கூட எந்த நேரம் பார்த்தாலும் சுத்திக்கிட்டு திரிவ. நீ உன் மாமியார் வீட்ல எல்லாரையும் பத்தி குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பீல்ல, அதே மாதிரி இவளையும் ஆக்கிட்டடி நீ. ஒழுங்கா மாமியார் வீட்ல இருக்கிறதுக்கு துப்பு இல்ல, அம்மா வீட்ல வந்து கிடந்துக்கிட்டு ஊரு பூரா அநியாயம் பண்ணிட்டு கிடக்கேடி. ஓ, நான் உனக்கு பாட்டியாடி? கூறு கட்டவளா? ரெண்டு பேரும் சேர்ந்து உருப்படாம போனதை விட குடும்பத்தையும் மாட்டி உருப்படாம ஆக்கிய. மரியாதையா வீடு போய் சேரு. இனியும் இவ கூட கடந்து சுத்திட்டு கடந்தான்னு வச்சிக்க. அம்மா, கீதக்கா மாமியார் இப்படி எல்லாம் மிரட்டுவாங்களா? ஆமாடி, மிரட்டுவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அமைதியா இருந்த என்ன ஆக்ரோஷமா மாத்திட்டியல்ல? விடியட்டும், காலையில உங்க அம்மா பரிமளத்துக்கிட்ட வந்து நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதான் இனி இவ கூட நீ சுத்த மாட்டடி. ஏமா, இவகிட்ட நமக்கு என்னமா பேச்சு? வாமா வீட்டுக்கு போவோம். ஆமா, வால போவோம். இவெல்லாம் வீட்டு தசை பக்கம் காலடி எடுத்து வச்சா காலை நறுக்கி விடுவ, நறுக்கி. என்ன யாருன்னு நினைச்சா? ஆத்தாடி, மரகதக்கா வீட்ல இருந்து தப்பிச்சு வந்து வனஜா மாட்டிக்கிட்டமே. என்ன அடி, என்ன மிதி. கீதாக்கா உயிரோட இருக்கீங்களா இல்லனா ஒரேடியா போய் சேர்ந்துட்டேளா? அடி பாவி கீதா,
மர்மமா நடக்குது. ச்சே, ஒரு வாரமா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா, எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மணி ராத்திரி 12 மணிக்கிட்ட ஆக போகுது. நடு ஜாமத்துல என்னை இப்படி புலம்ப வச்சுட்டாள. என் தம்பி அங்க இருந்து போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவளை தரன்னு இழுத்துட்டு வரேங்கான்னு போன் பண்ணி சொன்னா இன்னும் ஆளை காணல. இன்னைக்கு அவ வரட்டு. ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் எப்படி எல்லாம் நான் பதில சொல்லி வச்சு சமாளித்து வச்சிருக்கேன். ஊருக்குள்ள மதிப்பா இருந்த என்ன அசிங்கப்படுத்ததுக்குனே இவ வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. இன்னைக்கு அவ வரட்டும். அவ கையையும் காலையும் முறிச்சு அடுப்புல வச்சு போடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இவ வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. ஒரு வாரமா நானு ஆளை காணலையே, எங்கெல்லாம் தேடி இருப்பேன். இன்னைக்கு என் தம்பி கையில வசமா மாட்டினேலடி. வீட்டுக்கு வா, உன்னை அப்புறம் பாத்துக்கிட்டு தம்பி. சரி, நேரம் வேற போயிட்டே இருக்க, மனசு வேற படபடான்னு இருக்கு. என் தம்பி அவளை பிடிச்சானா இழுத்துட்டு வாரானான்னு தெரியலையே. ஏக்கா ஏக்கா கதவை தோறக்கா. என் தம்பி வந்துட்டா. ஏக்கா கதவை தோறக்கா. இன்னும் வாரம் தம்பி, வாரேன். வா வீட்டுக்குள்ள. வேண்டாம் மாமா, நான் வரல. வான்னு சொன்னேன். தம்பி, நீ இந்த பக்கம் வா, நான் அவளை பாத்துக்கிறியே. வீட்டுக்குள்ள வாடி. எம்மா எம்மா, வேண்டாமா. வான்னு சொன்னேன். இல்லடா செவுட்டு அடிச்சு பேத்துறோம்துங்க. பெரிய இவளாட்டி நீ. உனக்கு வாசல்ல வச்சு ஆரத்தி எடுத்தாதான் வீட்டுக்குள்ள வருவியா? என்னடி நடிப்பு நடிச்சுக்கிட்டு நீல கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க? திமிரு பிடிச்சவளா, எவ்வளவு தைரியம் இருந்தா யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்டை விட்டு ஓடி போயிருப்ப. எம்மா எம்மா, எத்தனை நேரமா நான் உன்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. நீதான் கேட்கவே இல்ல. அதுக்கு வீட்டை விட்டு ஓடி போயிருயாடி. எங்கடி அந்த பைய? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன் கைய கால முறிச்சு அடுப்புல வச்சு விடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் கூட ஓடி போயிருப்ப. அவன் உன்னை இழுத்துட்டு போயிருப்பான். இல்ல மூக்காண்டி, எங்கெல்லாம் இருந்தா இவ? ஏக்கா நம்ம பக்கத்து ஊருன்னு சொன்னோம்லக்கா, அங்க ஒரு வீட்ல இருந்தாக்கா. எவன்டி அவ? எவ வீட்ல போய் நீ இருந்த? நல்ல கேளுக்கா, அங்க 2-3 பேர் கிடக்காடுவா பாத்துக்க. அவளு கூட தான் இவ இருந்திருக்கா. அங்க ஒரு பொம்பளை இருக்காக்கா, அவளை பார்த்து மைனி மைனின்னு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நான் இவளை பார்த்த உடனே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா இவ உடனே சத்தம் போடுதா, என் மைனி என்ன காப்பாத்துங்க, என் மைனி என்ன காப்பாத்துங்கன்னு என்ன சத்தம் போட்டு கிடந்தா தெரியுமா? அதுக்கு ஏத்த மாதிரி நான் அந்த பொம்பளை ஓடியே வந்து என்னமோ சொந்த சம்மந்திகாரியை காப்பாத்துற மாதிரிதான் ஓடியே வந்தா பாத்துக்க. என்னடா சொல்லுற? அவ இவள காப்பாத்த வந்தாளா? 4 அடி அவளுக்கு போட்டுட்டு இவள தூக்கிட்டு வரதுக்கு இல்ல இங்க வந்து நின்னு சொல்லிட்டு கிடக்க. ஏக்கா நீ சொன்ன மாதிரிதான் அவளுக்கு 4 அறைய கொடுத்துதான் இவளை தூக்கிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். என் தம்பி மூக்காண்டினா சும்மாவா? எவடி அவ? மைனி பைனின்னு கிடந்தியா? ஐயம்மா, அடிக்காதம்மா. எம்மா அடிக்காதம்மா, சொல்லற கேளுமா. ஆமாடி, நீ பெரிய இவ, நீ சொன்னத நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அடிக்காதம்மா. ஆமா, இவள அடிக்கப்படாது. இவ பண்ணன வேலைக்கு இவள ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். சொல்லுடி, எவடி அவ மைனி? எனக்கு தெரியாத உனக்கு மைனின்னு சொல்லுடி. வீட்ல இருந்து ஓடி போனேல, அப்ப வீட்ல இருந்து நகை பணம்னு எவ்வளவு எடுத்துட்டு போய் உன் மைனிகாரிட்ட கொடுத்தடி. சொல்லு. நானும் இதத்தாங்க அவகிட்ட கேட்டேன். அப்படியே மைனி மைனின்னு உருகிட்டு தான் கிடந்தா. எங்க இருந்து வந்தா இந்த புது மைனிகாரி? மாமா, அவங்கள ஏசாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓஹோ, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன ரொம்ப கெட்டவங்களா? இவகிட்ட என்னல பேச வேண்டிய எனக்கு? சொல்லிட்டு மரியாதையா? எவ்வளவு பணம் எவ்வளவு நகையடி எடுத்துட்டு போன? எம்மா எம்மா, நான் எதையுமே எடுத்துட்டு போலமா. ஒரு ரூபாய் காசு கூட நான் எடுத்துட்டு போலமா. அந்த பயல எங்கடி? மைனிகாரின்னு சொன்னியே, அவ வீட்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கியோ? ஏக்கா அந்த பயலும் அங்கதாங்க இருந்திருக்கா. நான் இவளை தூக்கிட்டு வந்த உடனே இவளை காப்பாத்துறதுக்கான ஓடியே வந்தான். அவன் கண்ணத்துல 4 அறைய பலார்னு விட்டேன். 2 காலையும் மிதிச்சு தள்ளி போட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன்க்கா. அவனை எல்லாம் உயிரோட விட்டுட்டு வந்த? ஒரு பெரிய கள்ளத்துக்கு அவன் தலையில போட்டு வர வேண்டியதானே? என்னடி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு நிக்க? உன்னால எங்க மான மரியாதை எல்லாம் போக பாத்துச்சு. ஆனா என் தம்பிதான் உன்னங்க தூக்கிட்டு வந்து எங்க மான மரியாதையே காப்பாத்திட்டான். உன் மவள ஒரு வாரமா வீட்ல இல்லையே காணலையேன்னு கேட்கப்பட்ட ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நான் எப்படி பதில சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன்னு தெரியுமாடி? அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போயிருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். இவ என்னடான்னா அந்த பைய கூட ஓடியா போயிருக்கா. சொல்லுடி, எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம் எல்லாம்? இங்க பாரு, இப்படியே அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த தைரியத்துக்கு எல்லாம் காரணம் உங்க அப்பங்காரன் தானடி. அம்மா, அப்பா பத்தி எல்லாம் அப்படி சொல்லாதம்மா. ஆமா, ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொன்னா உங்க அப்பா உனக்காக சப்போர்ட்டுக்கு வர்றது, அவர் ஏதாவது சொன்னா நீ அவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறது. இப்படி ஆளுக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு கடைசில ஏன் தலையில சாணியை அரைச்சு ஊத்தலாம்னு பாத்தியாடி. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. பின்ன எப்படி சொல்ல? உங்க 2 பேரையும் பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. சொல்லுடி, நீ எங்க இருந்த?
போய் சொல்லாதடி, போய் சொன்னா வாயை உடைச்சிருவேன். இல்லப்பா, அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுப்பா. வாயை திறந்தா போய் அந்த மனுஷனுக்கு தெரியாமலாட்டி நீ வீட்டை விட்டு ஓடி போயிருப்ப. செவுட்ட பேத்துறோம் டி, எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. அப்பா உன் மவளும் சேர்ந்து என் மானத்தையே வாங்க பாத்தியாடா. இல்ல முக்காண்டி, நீ இப்ப இவள கூட்டிட்டு வந்தத தெருல இருந்து யாரும் பாக்கல? இல்லக்கா, யாரும் பாக்கல. அதான் நடு ராத்திரி 12 மணி ஆகுதுல்ல, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாவக்கா. தெருவுல யாருமே இல்ல. நல்ல வேலைல தம்பி, இந்த நேரமா பார்த்து கூட்டிட்டு வந்த. யாரு எவரும் பார்க்கல. இல்லன்னு வச்சுக்க என் மானத்தை வாங்கி இருப்பாவோ. எவ்வளவு தைரியம் முடி உனக்கு, வீட்டை விட்டு ஓடி இருக்க. நீலி கண்ணீரை வடிக்கா, நீலி கண்ணீரை அடிச்சு பல்லகல பியாத்துறோம் பாத்துக்க. அனிதா மக்களே, அழாத மக்கா. அம்மா எப்படி இங்க வந்த? என்னது, எப்படி இங்க வந்தியாவா? அப்பனும் மவனும் நல்ல நாடகம் நடிச்சு எங்களை ஏமாத்தலாம்னு பாத்தியாடா? ஒரு காலமும் என்னையும் என் தம்பியையும் நீங்க யாரும் ஏமாத்தவே முடியாது. பாத்தியாக்கா, நீ அனிதா கிட்ட கேட்டதுக்கு அப்பாவை பத்தி அப்படி சொல்லாதம்மான்னு சொன்னா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியல. அனிதாவை வீட்டுல இருந்து அனுப்பி வச்சதே அத்தான் தான். முகாண்டி, இது எங்க குடும்ப விஷயம். இதுல தலையிடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னது, இந்த குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு என் தம்பிக்கு உரிமை இல்லையா? ஆமா, என் மகா விஷயத்துல தலையிடறதுக்கு இவனுக்கு எந்த உரிமையும் இல்ல. அத்தான், இவள கல்யாணம் பண்ணிக்க போறதே நான் தான். எனக்கே உரிமை இல்லைன்னு சொல்லுதீரா? மாமாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ அமைதியா இரு மக்களே. அவன் சொன்னானா கல்யாணம் நடந்துருமா? ஆமா, என் தம்பி சொன்னா கல்யாணம் நடந்தே தீரும். யாமிட்டி பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா, பைத்தியக்காரி. நீங்க எல்லாம் ரொம்ப காரியக்கார ஆளு, நான் தான் பைத்தியக்காரி. இங்க பாரு, என் தம்பிக்கும் அனிதாவுக்கும் நாளைக்கு காலையில கல்யாணம். அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அறிவிற் காட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவிற் காட்டி. பெத்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிய? நீ எல்லாம் ஒரு தாயாட்டி. பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புனா, பெத்த பிள்ளைய வீட்ல இருந்து ஓட விட்டுருக்கீர, அப்ப அது மட்டும் தப்பு இல்லையா? என்னடி என் மாவா ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னவோ நியாயம் பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அருண் வேற யாரும் இல்ல, என் அக்கா அம்மா வந்தானே. ஆமா, பெரியம்மா மகளோட மகன், அக்கா மகன். ஏக்கா, இவர்கிட்ட எல்லாம் நின்னு விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு என்னக்கா? அதானே. இங்க பாருட்டி, என் மவளுக்கு விருப்பத்துக்கு எதிராக ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அப்ப உங்க மகன் ஓடி போனது மட்டும் தப்பு இல்லையா? வீட்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓடி போன பிள்ளைய என் தம்பி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு காதும் வச்ச மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உமர் அக்கா தங்கச்சிலாம் இந்த மாதிரி ஓடி போனா உமருக்கு சந்தோஷமா இருக்குமா? வாய மூடிட்டி. யாருக்கு கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? என் மவா ஒன்னும் ஓடி போகல. நீங்க 2 பேரும் பண்ணின தில்லு முள்ளுக்கு பயந்துதான் என் மவா வீட்டை விட்டு போனா. உன் தம்பி நல்ல மனசுல இருந்தா நான் ஏன்டி பிரச்சனை பண்ண போறேன்? ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சல? அழகு இல்லையா, பணம் இல்லையா? என்னடி அழகு இல்லையா, பணம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? உன் தம்பி ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச வந்தானே. கட்டுன பொண்டாட்டிய நல்லபடியா வச்சு வாழதுக்கு இல்ல, அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப என் மவளை கல்யாணம் பண்ணலாம்னு வந்து நிக்கானா? என் தம்பி பொண்டாட்டி சரியில்லை, அதனாலதான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா. ஆமா, தம்பி பொண்டாட்டி சரியில்லை, தம்பி ரொம்ப சரியானவன். இங்க பாரு, உங்க குடும்ப விஷயம் உங்களோட. ஆனா என் மவளை மட்டும் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் 2 பேரும் ஜெயில போய் கம்பியலாம்டி என்னணும். கூறுகிட்ட மனசா என்னத்தை இப்படி பேசிட்டு அடக்கிரு? என் தம்பிக்கு சொத்து பத்துன்னு எவ்வளவு இருக்கு. நம்ம மவளை கட்டி வச்சா எல்லா சொத்து நம்ம மவளுக்கு தானே வரும். சொத்து வேணுமாம், சொத்து. கடைசி போகும்போது இருட்டி சொத்தை அடி தூக்கிட்டு போற. உமர்கிட்ட பேசினா ஒண்ணும் வலிக்கு வராது. டேய் தம்பி, இவ 2 பேருக்கு நமக்கு இடத்துல பேச்சு. இவ 2 பேரையும் பிடிச்சி ரூம்ல கெட்டி போடல. அக்கா, நான் சொல்லுவேன்ல, விடிஞ்சா உனக்கும் என் மவளுக்கும் கல்யாணம். இதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இழுத்துட்டு போல 2 பேரையும். யாருகிட்ட? அப்பாடா, விடிஞ்சு போச்சா? ஆஹா, இங்க கிடந்த பேக்க எங்க? என் மாமியாரி தான் எடுத்துட்டு போயிருப்பா. ஏன்னா நம்மளை விட உசாரான ஆடுல்ல. சரி, எது எப்படியோ பேக்கு நல்ல புது பேக்கா வேற இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்துட்டுல, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன இவளும் முழிச்சிட்டா போலுக்க? நான் எங்க இருக்கேன்? நேத்துக்கு எங்க இருந்தியோ அதே இடத்துல இன்னமும் இருக்க. கீதாக்கா, நடு ரோட்ல படுத்து கிடக்க. மேனகா, சீக்கிரமா எந்திரி, இல்லன்னு வச்சுக்க ஆட்டோ வண்டின்னு ஓ மேல ஏத்திட்டு போயிருவானுவ. என்னக்கா சொல்லுதிய? நான் நடு ரோட்ல படுத்து கிடக்கனா? ஆமா, சுத்தி முத்தி பாரு. பின்ன என்ன அரண்மனையிலே படுத்து கிடக்க? அட ஆமா, கீதாக்கா சொன்ன மாதிரி நான் நடு ரோட்ல தான் படுத்து கிடக்கேன். அக்கா, என்னக்கா ஆச்சு? நான் எதுக்குக்கா இப்படி நடு ரோட்ல படுத்து
இங்க பாரு, அது என் இஷ்டம். உன்ன மாதிரி மாமியார் வீட்ல இருந்து ஓடி வந்து இங்க வந்து கிடந்து எல்லார்கிட்டயும் அடி வாங்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நல்லதா கெட்டதோ என்ன பிரச்சனையானாலும் நானும் எங்க மாமியாருமே பேசி சமாளிச்சுக்கிடுவோம், இல்லைன்னா அடிச்சு கிடிச்சு கூட சமாளிச்சுக்கிடுவோம். பரவாயில்லக்கா, நல்லா பேசுதியா போங்க. நான் மட்டும் எங்க மாமியார்ட்ட ஏதாவது சண்டை போட்டா உடனே அங்க கோவப்பட்டுட்டு இங்க வந்துருமேனகா. அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்காத அப்படி இப்படின்னு சொல்லுவியே. ஆனா நீங்க மட்டும் என்ன பிரச்சனையானாலும் நானும் எங்க மாமியாரும் பேசியோ இல்லைன்னா அடிச்சு கிடிச்சு தீர்த்து விடுவோம்னு சொல்லுவியே. ஆமா, அது ஏன் இஷ்டம்னு சொன்னோம்ல. சரியான ஆளுதாங்க நீங்க. இங்க பாரு, நான் உங்ககிட்ட சரியான ஆளா தப்பான ஆள்லாம் உங்ககிட்ட கேட்க வரல. மரியாதையா பேசாம எந்திரிச்சு வீட்டை பார்த்து போயிரு. இல்லன்னு வச்சுக்க லாரில அடிபட்டு சாவாத. அக்கா, தயவு செஞ்சு என்ன கையை பிடிச்சு தூக்கி விடுங்கக்கா. ஆபத்துக்கு பாவம் இல்ல. சரி, எனக்கும் உதவி பண்ற குணமெல்லாம் உண்டு, நான் உன்னை எழுப்பி விடுவேன். ஆமாக்கா, உங்களுக்கு உதவி பண்ற குணம் நிறைய உண்டு. நல்ல வேலை, நேற்றுக்கு நானும் எங்க மாமியாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவ ஊடால வந்து விழுந்தா. இல்லன்னு வச்சுக்கிய இவ வாங்கின அடி பூரா எனக்கு தான் விழுந்திருக்கும். நம்மளோட புத்திசாலித்தனம் நமக்கு அப்பப்ப உதவி பண்ணுது. சரியான ஆளுதான் இந்த நாலு முடி. இவ மாமியார் மருமகளும் சண்டை போட்டு கிடக்காவல தெருவுல. சரி, நம்ம போய் இந்த அக்காவை காப்பாத்துவோம்னு வந்தா இவளுக்கு விட வேண்டிய அடியெல்லாம் எனக்கெல்லாம் விழுந்து. நேற்றுக்கு ராத்திரி மாமியார் மருமகளும் ரோட்ல கிடந்து சண்டை போட்டாவோ. இப்ப மாமியார் வீட்டுக்கு போறாவலாமே. அப்ப நம்ம தான் இவ பேச்ச கேட்டு மாமியார் வீட்ல இருந்து சண்டை போட்டுங்க ஓடி வந்துட்டோமோ. இந்த நாலு முடிக்காக அவ மாமியார் கிட்ட நானே அடி வாங்கியிருக்கேன். ஒரு கப் காபி குடிக்கான்னு கூட கேட்காம அவ பாட்டுக்கு போறாவ பாரா. சரியான சுயநலம் பிடிச்ச நாலு முடி. பரிமளா, காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டியா? ஆமா பொண்ணு தாயி, நீ இட்லி கொண்டு வந்தேல அதையும் சாப்பிட்டுட்டு அந்தால மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்ட மத்துக்க. அது சரி, அம்மா உன் மவ போன் பண்ணாளா? எங்க பொண்ணு தாயி, ஒரு போன் கூட பண்ணல பத்துக்க. சரி, நம்ம தான் ஒரு போனை பண்ணி கேப்போம், மாமியா வீட்ல தான் இருக்காளா என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு பண்ணலாம்னு பார்த்தா அவ போன சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு பத்துக்க. என்ன சொல்லுத பரிமளம், உன் மவ போனு சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கா? ஆமா பொண்ணு தாயி, நானும் 2-3 நேரம் போன் பண்ணி பார்த்துட்டேன். சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது பத்துக்க. பாத்தியா, அன்னைக்கு வந்தவன் என்னமோ சொன்னாளே, எம்மா உன்ன உன் மருமவ பார்க்க மாட்டா, நான் தான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னாளே. நேத்தைக்கு காலையில ஒரு கப் காப்பிய போட்டு தந்தா. அதுக்கப்புறம் மத்தியானம் சோறு பொங்குன்னு தானே சொன்னேன். ஆமா, மத்தியானம் சோத்த பொங்கி குழம்பு வச்சு தாட்டின்னு தான் சொன்னேன். அதுல இருந்து ஆள அட்ரஸே காணலையே அவள. உன் மருமவ மேல குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளை ஒரு வேலை செய்யன்னு சொன்ன உடனே மாமியா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டா. பாத்தியா, ஒரு போன பண்ணி சொன்னாதான் அவளுக்கு என்னவா. என்ன செய்ய, எல்லாம் என் தலையெடுத்து. மருமவளையும் விட்டு கொடுக்க முடியல, மவளையும் விட்டு கொடுக்க முடியல. என்னமோ போ, அவரவர் வாழ்க்கைய அவரவர் வாழ வேண்டியதான். பரிமளாக்கா, என்ன வனஜா திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கா? வா வனஜா. ஏக்கா, உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? ஆமா வனஜா, உடம்பு பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கேன். உட்காரா. பாருக்கா, நான் ஒண்ணு உட்கார வரல. அம்மா, உன் மவளை எங்க? நானும் நேத்துல இருந்து அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்க வனஜா. இங்க பாருக்கா, உன் நினைப்பு தான் உன் பொழப்பையே கெடுக்கு. உன் மவ ஒண்ணும் அவன் மாமியார் வீட்டுக்கு போகல. ஏன் வனஜா, என்ன வந்ததுல இருந்து ஒரு தினுசா கோவமா பேசிட்டு இருக்க? ஆமா, பின்ன கோவமா பேசாம என்ன செய்ய? ஏன் வனஜா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க? எப்படிக்கா கோவப்படாம இருக்க? ஆமா, என் மவ மாமியார் வீட்டுக்கு போகலன்னு சொன்னியே, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமாவா? இங்க பாருக்கா, உன் மவளை 4 வார்த்தை சொல்லி எடுத்து நல்லபடியா இருக்க சொல்லு பத்துக்க. உன் மவ உன் வீட்டுல வந்து கிடந்துகிட்டு உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டு கிடந்தா. அதே மாதிரி இப்ப என் மருமக கிட்ட உன் மவ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுக்க பாத்துக்க. என்ன வனஜா, திடீர்னு இப்படி பேசுற? என் மவ என்ன பண்ணுனா? என்ன பண்ணினாளாவா? இதுதான் நடந்துச்சு. ஏன் வனஜா, உன் மருமவ எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை புடுங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா. அத உன் மருமக கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? எதுக்கு மேனகா மேல குத்தம் சொல்லிட்டு இருக்க? அதுக்கு மூல காரணமா இருந்ததே பரிமளத்துக்கு மவதான். மேனகா தான் என் மருமக கிட்ட இப்படி பண்ணு, இப்படி திட்டம் போடு, அப்படி திட்டம் போடு, இப்படி போன்ல பேசுன்னு எல்லாத்தையும் சொல்லி எடுத்து கொடுத்துருக்கா. நான் பாட்டுக்கு உள்ளத தின்னுக்கிட்டு என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பேசி எடுத்து என் மருமவ எனக்கு பண ஆசையை காட்டி இப்ப என் புத்தியவே மாத்தி இருந்தா. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் மவதான் பரிமளக்கா. வீட்டு பக்கம் வந்தான்னு அவள்கிட்ட சொல்லி எடுத்து வை. இனி அவ என் வீட்டு பக்கமே வரப்படாது. என் மருமக கிட்ட ஏதாவது பேச்சு கீச்சு கொடுத்தான்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கவே வேற. நீ நல்லதாங்க உன்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு நிக்கே. வேற எவளா இருந்தான்னா அவளையும் தேர்வுல இழுத்து போட்டு அடிச்சு சாத்தி எடுத்துருப்பேன். உன் மவளுக்கு புத்தியே சரி கிடையாதுக்கா. உன்னையும் உன் மருமவளையும் பிரிச்சு வச்சதே அவதான். உன் மருமவ சின்ன பொண்ணு நல்ல பிள்ளை. அவளை நீ வீட்டுல கூட்டி வச்சாதான் 3 வேளைக்கு நீ நிம்மதியா திங்க முடியும்.
உன் மவ பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டுங்க. உன் மவ வந்தா அவகிட்ட சொல்லி எடுத்து வை, என் வீட்டு பக்கமே வந்துடாதன்னு. வனஜா சரியான ஆளுதான். அவன் மருமோ 4 முடியன லேசுபட்ட ஆளா. 4 வீட்ல வாசிச்சோறு வாங்கி வாங்கி திம்பா. அப்பமெல்லாம் பேசாம கிடந்தா. இப்ப பண ஆசை புடிச்சு போய் திருந்தாள்ல, அவன் இந்த பேச்சு பேசிட்டு போறான். அவன் என்னத்த பேசிட்டு போனாலும் என் மவ மேலயும் தப்பு இருக்கல பொண்ணு தாயி. 2 நாளா நானும் அவளை போட்டு தேடிக்கிட்டு கிடந்தேன். ஆளை காணலையேன்னு. மாமியா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சா இங்க கிடந்து கூத்தடிச்சிருக்காள்ல. எம்மா பாட்டி, சூரியன் உதிச்ச உடனே ரோட்ல கிடந்து எந்திரிச்சு வந்துட்டியோ? எம்மா, என் சோக கதையை நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? எடி, உன் சோக கதைய ஊர்ல எவ்வளவு கேணச்சி இருப்பா, அவகிட்ட போய் சொல்லு. எம்மா, ஏம்மா நீயும் புரிஞ்சுக்கிடாம பேசுத? நேத்திக்கு காலையில இருந்தே உன்னை காணல, எங்கிட்ட போய் தொலைஞ்ச? என்னமோ சொன்னியா? எம்மா, உன்னை உன் மருமக பாத்துக்கிட மாட்டா, அதனாலதான் உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமையில நீ இருக்க. நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு வாய்க்கிடிய பேசுனியே. நேத்திக்கு காலையில ஒரு கடுங்காப்பிய சீனியா உப்பான்னு தெரியாத அளவுக்கு போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வயிறு பசிக்கிட்டு சோத்த பொங்கு குழம்பு வைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப காணாம போனவ இப்பதான் வந்து நிக்க. வாய்ச்சவிடாலு. என்ன மேனகா, சோக கதை எழுத மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்க? உங்க அம்மா கேட்கல கேள்வி, அதுக்கு பதில சொல்லு. பொண்ணு தாய் பாட்டிய, ஊர் பூரா என் மேல ஒரே கண்டிஸ்டி. அதான் எனக்கு இன்னைக்கு இந்த சோகமான நிலைமை. கண்டிஸ்டி கண்ணு 2 நோண்டி எடுத்து விடாமத்துக்க. ஏம்மா நீ என்ன ஏசிட்டே இருக்க? சோத்த பங்குன்னு சொன்ன உடனே வேலை செய்ய சொல்லுறாள அம்மான்னு சொல்லிட்டு நீ மாமியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா வனஜா வீட்ல போய் அவன் மருமகளுக்கு என்னத்தலாமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்தியாமே? அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன மரகதக்காரா அவங்க வீட்ல கடத்தி கயிறு வச்சு சேர்ல கட்டி வச்சிருந்தாவம்மா. பொய் வாயில வர்றதாவும் பொய். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அப்படிதான் இன்னும் 4 அடியை சேர்த்து போட அவளுக்கு. திமிரு பிடிச்சவள, உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுத்துடப்படாதுன்னு உனக்கு சாதகமா பேசுன நீ ஊர் பூரா வம்பு இழுத்துக்கிட்டு தெரியுதேட்டி. இங்க பாருடி, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. இப்படி சொன்னா நான் எங்கம்மா போவேன்? ஏன் உன் மாமியா வீட்டுக்கு போ, இல்ல எங்கயாவது போய் தோல. உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்ப 3 வேளைக்கு திங்கிறதுக்கு நான் தான் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மருமா ஒழுங்கா நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா அவளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டு நீ எனக்கு பச்சை தண்ணி கூட வச்சு தர மாட்டேங்க. ஊர் பூரா வம்பை இழுத்துக்கிட்டு திரிஞ்சிட்டு கிடக்க. வனஜா என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுவா. இன்னைக்கு வீடேறி வந்து நின்னு என்ன மிரட்டிட்டு போன மாதிரி மிரட்டிட்டு போறாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் நீ ராமட்டி. மரியாதையா உன் சுவாலியை பார்த்துட்டு உன் மாமியா வீட்டுக்கு கிளம்ப பாத்துக்க. ஏம்மா, என்ன பத்தி எல்லாரும் குறை சொல்லுதா ஒண்ணா? நீயும் இப்ப என்ன பத்தி குத்தம் சொல்லி என்ன அடிச்சு போட்ட. பாருடி, பழைய வாரில எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிருந்துக்க. பழைய வாரில வச்சு அடிச்சா நம்மளால அடி தாங்க முடியாதும்மா. போவோம், எங்கயாவது போய் சேருவோம். மாமியா வீட்டுக்கு போய் இல்ல எங்கயாவது போய் தோல. இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. தீமுரு பிடிச்சவா, இவளால என் மருமகளும்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. ஏ பரிமளா, நீ அதுக்கு ஒண்ணும் கவலைப்படாத. உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி உன் மருமகளுக்கு நல்லா தெரியும். இவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாள்ல, உன் மருமவ வீட்டுக்குள்ள தானா வந்துருவா. எவ்வளவு தூரம் வாரியிலால அடிச்சாலும் இவளுக்கு புத்தி வர மாட்டேங்க பொண்ணு தாயி. என்ன செய்ய, எல்லா திமிரு கொழுப்பு அடங்க மாட்டாள்ல. சரி, நீ இப்படி கோவப்பட்டுட்டே இருக்காத, அப்புறம் பிரஷர் மண்டைக்கு ஏறிற போது. நீ பாட்டு படுத்து தூங்கு, நான் மத்தியானம் சோறு பொங்கி குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன? சரி பொண்ணு தாயி, உன்னை போட்டு நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எம்மடி தாயே, என்கிட்ட புலம்பாத. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதானே உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். போ, போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்காத. சரி பொண்ணு தாயி. வந்து சேர்ந்திருக்கா பாரா மேனா மினிக்கு மேனகா. எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் என் மருமவதான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டா. என்ன தம்பி சொல்லுதீங்க? அனிதாவோட தாய் மாமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவர் பொண்டாட்டிய வேற சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாருக்கா. அதான பார்த்தேன், ஆளே அறக்கிழவனா இருக்காரேன்னு நினைச்சேன். எவ்வளவு திமிர் அந்த அறக்கிழவனுக்கு 2வது கல்யாணம் வேற கேக்கா. 2வது கல்யாணம்